நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் நபர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கடுவல பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. கடுவல நவகமுவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு நபரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் அந்த நபர் காயமடைந்து ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார். இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய நபர்கள் அங்கிருந்து தப்பியோடி இருக்கின்றார்கள். அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை, அடையாளம் காணப்படவும் இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தால் இது இந்த குழுக்களுக்கு இடையிலான துப்பாக்கிச்சூடு, இவர்தான் பொறுப்புன்னு சொல்லி அந்த ஏதாவது தகவல்கள் முதல்ல வெளிவரும். அதுக்கு பிறகுதான் சம்பந்தப்பட்ட ஆட்கள் கைது செய்யப்படுவார்கள். ஆனால் இந்த துப்பாக்கிதாரிகள் 6 ஆக்களண்டே தெரியலை, சிலவள தொழிலுக்கு புதுசாக தெரியல, ஆனால் தப்பி ஓடி விட்டார்கள். எனவே அவர்களை தேடி பிடிக்கின்ற நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த காயமடைந்த நபர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக 31 பேர் உயிரிழந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதம் 5ஆம் திகதியும் 6ஆம் திகதியுமாக 2 நாட்கள் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நேற்று நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது குற்றப்புலனாய்வு பிரிவினர், இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால், அந்த சிறைச்சாலை முழுவதுமே உங்களுக்கு தெரியும் சிசிடிவி கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கும். அப்போ எல்லா சிசிடிவி கேமராக்களையும் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இருக்குத்தானே, எல்லா காட்சிகளையும் செக் பண்ணி பார்த்தாலே நிறைய தகவல்கள் தெரிய வரும். யார் முதல்ல ஆரம்பித்தது, இங்கிருந்து பிரச்சனை ஆரம்பித்தது, யார் யார் நல்ல வன்முறையில் ஈடுபட்டு போட்டு ஸ்பேந்து சத்தம் போடாமல் நல்ல பிள்ளைகள் மாதிரி பேசாமல் இருக்கிறது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இந்த வன்முறையில் ஈடுபட்ட ஒரு சில ஆட்கள் வன்முறை நடக்கைக்குள்ளே நல்லா அடித்து எல்லாம் அட்டகாசம் எல்லாம் செய்து போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா. அந்த போலீஸ் சாப்பாடு கொடுக்கும்போது, அதாவது சிறைச்சாலை பணியாளர்கள் சாப்பாடு கொடுக்கக்குள்ள இவையெல்லாம் சேர்ந்து நாங்களும் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லி அந்த தொண்டு பணிகள் செய்கிற மாதிரி செய்யணுமா, நடிப்பு நாடகம் போட்டுக்கொண்டு. ஏன்னு சொன்னால் தாங்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியக்கூடாதுன்றதுக்காக. எனவே சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணால் தெரியும் தானே யார் யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபட்டார்கள், அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் அமைதியாக இருப்பது போல நடித்தார்கள் என்று சொல்லி. எனவே இப்போ எல்லா சிசிடிவி காட்சிகளும் அடங்கிய 2 ஹார்ட் டிரைவுகள் அதாவது அந்த டிவிஆர் என்று சொல்லுவது தானே, அந்த வீடியோ காட்சிகள் பதிவு செய்யப்படுற அந்த டிவிஆர்னுடைய ஹார்ட் டிரைவுகள் 2 எடுத்துக்கொண்டு போயிட்டு மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மேலதிக ஆய்வுக்காக என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரியான ஹார்ட் டிரைவுகள், டிவிடிக்கள், விசிடிக்கள் இதுகளை ஆய்வு செய்கிற அந்த வசதிகள் எல்லாமே அங்கே இருக்குது. எனவே அங்கே ஒப்படைத்திருக்கிறோம் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மொரட்டுவ பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுற அறிக்கை இருக்குன்னு பிறகு எல்லாம் ஆய்வு செய்த பிறகு அதுக்கு பிறகுதான் இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இன்னும் நிறைய பேரிட்ட முக்கியமான விசாரணைகள் எல்லாம் நடத்தப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நேற்று நீதிமன்றத்தில் இந்த தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நீதிபதி ஷிலானி பெரேரா அவ எல்லா சாட்சியங்களையும் எல்லா தரவுகளையும் கேட்டு குறிப்பெடுத்துட்டு இந்த வழக்கை ஒத்தி வச்சுக்கிறார். இந்த மாதம் 23ஆம் திகதிக்கு 23ஆம் திகதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக தகவல்களை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோதமான கடல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை கடற்படையால் 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபடுறது, பிறகு தடை செய்யப்பட்ட சட்டவிரோதமான பொருட்களை கொண்டு மீன்பிடியில் ஈடுபட்டது, இந்த மாதிரி கணக்க விஷயங்களால் இந்த 28 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 28 பேரும் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டார்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. இந்த மாதம் 1ஆம் திகதி, ஜூலை மாதம் 1ஆம் திகதியிலிருந்து 15ஆம் திகதி வரையான முதல் 15 நாள் இருக்குத்தானே, இந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்கள். ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் தனியாக வட மாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலேயும் மட்டும் 28 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்தெந்த இடங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவடியோடை, கதிரவழி, நாயாறு, திருகோணமலை, கட்டைக்காடு மற்றும் வெற்றிலைக்கேணி போன்ற பகுதிகளில் இவர்கள் சட்டவிரோதமான தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அனுமதி எதுவுமே இல்லாமல் இந்த 28 பேரோட சேர்த்து அவர்களால் பயன்படுத்தப்பட்ட 12 டிங்கி படகுகளும் கடற்படையால் மீட்கப்பட்டுள்ளன. அதே போல 4 உளவு இயந்திரங்கள் டிராக்டர்ஸ் மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு வேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நினைக்கிறேன் உளவு இயந்திரத்தில் படகுகளை ஏற்றி கொண்டு வந்துச்சுனமா இல்லை என்ன செஞ்சமோ தெரியல. 4 டிராக்டர்ஸ் மற்றது ஒரு வேன் ஆகிய பொருட்களும் தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக
இலங்கை கடற்படையினர் அறிவித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு இலங்கையை சுற்றி ஃபுல்லாகவே வந்து கடற்படை வந்து தீவிரமான கண்காணிப்பில் வந்து ஈடுபடுது. பிறகு கடற்படை வந்து ட்ரோன்களை பயன்படுத்துறது. பிறகு அமெரிக்காவிலேருந்து புதுசாக 10 ஹெலிகாப்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இப்போ கடல் நடவடிக்கைகள் வந்து மிகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதோட உங்களுக்கு தெரியும், போன வருஷம் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களும் செய்து கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தினுடைய முழு விவரங்களும் இதுவரைக்கும் வெளிவராத போதும் கூட அதில் வந்து கடல் பாதுகாப்பு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2,30,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மையிலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,30,248 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த 8 மாதங்களில் இவர்கள் கட்டங்கட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 2,30,248 பேரும் உள்ளுக்குள்ள தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. கைது செய்து அவர்கள் மேலே வழக்கு பதிஞ்சு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டது கொஞ்சம் பேர் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி பலவிதமாக ஆறாக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்கள், போதைப் பொருள் வைத்திருந்தவர்கள், போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருந்தவர்கள், போதைப் பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காவி கொண்டு போனவர்கள், பிறகு போதைப் பொருள் பாவித்துட்டு வாகனம் ஓடியவர்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டார்கள்லாம் 2,30,248 பேர். உங்களுக்கு தெரியும், முழு நாடும் ஒன்றாக என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது போன வருஷம் அக்டோபர் மாதம் 30 அதாவது ரட்டம எக்கட்ட என்று சொல்லி சிங்களத்தில் அந்த பேரை சொல்கிறது, முழு நாடும் ஒன்றாக என்று சொல்லி. அப்போ 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 30 இந்த மாதம் 15 நேற்று முன்தினம் 15 வரையான காலப்பகுதியில் மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மாதங்களும் 15 நாட்களும். இந்த காலப்பகுதியில் தான் ஏராளமான சுற்றி வளைப்புகள் நாடு முழுவதும் வந்து ஏராளமான சுற்றி வளைப்புகளில் முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டு எல்லாத்தையும் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேரடியாக கையாண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அவருடைய தலைமைக்குள்ள தான் முப்படையினரும் இருக்கிறார்கள். எனவே அவர் தான் இதை வந்து நேரடியாக கண்காணிச்சார் என்று சொல்லி இலங்கையிலிருந்து எப்படியாவது போதைப் பொருளை ஒழிச்சே ஆகணும் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் 50-60 வருஷமாக ஊறி போயிருக்கிற ஒரு பெரிய ஒரு புற்றுநோய் மாதிரி என்று சொல்லுங்களேன். அப்படித்தான் இந்த போதை லஞ்சம் எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டியிருக்குது. பாதாள உலக குழுவை வந்து அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்குது. எனவே அவ்வளவு காலமாக ஊறிப்போயிருந்த ஒரு விஷயத்தை வந்து ஒழிக்கிறது வந்து சரியான கஷ்டம். அதனால தான் இந்த முழு நாடும் ஒன்றாக நடவடிக்கை வந்து தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது. எனவே 2,30,248 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து 15,900 கிலோகிராம் போதைப் பொருட்கள் வந்து மீட்கப்பட்டுள்ளன. பலவிதமான போதைப் பொருட்கள், கஞ்சா, ஹெரோயின் போதைப்பொருள், ஐஸ் போதைப்பொருள், குஷ் போதைப்பொருள் என்று சொல்லி அது எங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த தென்பகுதி கடலில் இருந்து நெடுநாள் மீன்பிடி படகுகளில் வந்து 500 கிலோ, 1000 கிலோ, 900 கிலோன்னு சொல்லி அப்படித்தான் பெரிய லொட்டா வந்து கைப்பற்றப்பட்டது நிறைய படகுகள். இதை விட கட்டுநாயக்கா விமான நிலையத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமையில் குறைஞ்சது 3 பேர் பிடிபடுவினம். குறைஞ்சது கிழமைக்கு 3 பேர் பிடிபடுவினம். இங்கே தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரத்தில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்து எனவே எல்லாத்தையும் கூட்டைக்குள்ள வந்து 15,900 கிலோகிராம் வருதாம். அதனுடைய பெறுமதி எவ்வளோ என்று சொல்லி அந்த தகவல் வெளியிடப்படையில் அது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வரும் என்று நினைக்கிறேன் பெறுமதி வந்து. எனவே அவ்வளவும் தீயில் இட்டு எரிக்கப்பட உள்ளன. செம்மணி மனித புதைக்குழியினுடைய அகழ்வு பணிகளில் 34வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது 3வது கட்டத்தில் வந்து 34வது நாள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் மொத்தமாக 420 எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவற்றிலே 416 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இன்னும் 4 எலும்புக்கூடுகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டி இருக்குது. அதாவது அடையாளம் காணப்பட்டதில் 4 வந்து அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டி இருக்குது. இன்றும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. இவ்வளோ காலத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 130 வரையான சான்று பொருட்கள், பலவிதமான சான்று பொருட்களும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாசி மணிகளில் இருந்து வளையல்கள், மோதிரம், மற்றது கழுத்தில் அணிகிற சில பெண்டன்கள் மாதிரியான பொருட்கள், பாடசாலை புத்தக பைகள், பொம்மைகள், உடுப்புகள் என்று சொல்லி 130 வரையான சான்று பொருட்களும் மண்ணுக்குள்ளே இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. எனவே அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக ஒரு கசப்பான செய்தி.
அதாவது கசப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு இல்லை, எதிர்க்கட்சியாக்களுக்கு, இலங்கையில் இருக்கிற எதிர்க்கட்சியாக்களுக்கு கசப்பான செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய செல்வாக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது என்றதான் செய்தி. இது ஒரு ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஜனாதிபதியாக பதவியேற்ற இந்த ஒரு 1.5 வருஷ காலப்பகுதியில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி உள்ளன என்று சொல்லி இலங்கை முழுவதுமாக ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. எடுத்தாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் CPA என்று சொல்கிறது, அதாவது மாற்று கொள்கைகளுக்கான நிலையம் என்று சொல்லி தமிழில் சொல்லலாம். அவர்கள்லாம் CPA என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு என்று வைங்களேன். அவையில் எடுத்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு 75.5% ஆதரவு இருக்கிறது, மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று சொல்லி கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே நேரம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலே மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 29.04%. அது பார்க்கவே தெரியுதானே, அவருடைய செயல்பாட்டை பார்க்கவே எங்களுக்கு வடிவாக விளங்குது. நாட்டில் யார் எதிர்க்கட்சி தலைவர்ன்றதே ஒரு குழப்பமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தா நாமல் ராஜபக்ச தான் எதிர்க்கட்சி தலைவரோ என்று சொல்லி மக்கள் நிற்கிற அளவுக்கு நாமல் ராஜபக்ச சில விஷயங்களை குரல் கொடுப்பார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹர்ஷ டி சில்வா, முஜிபுர் ரஹ்மான், இந்த மாதிரி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஏனையவர்கள், ஏன் சாமர சம்பத் அவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தில் எல்லாம் பயங்கர ஆக்ரோஷமாக எல்லாம் பேசியிருக்கிறார். உதயகம்மன் பில நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களுக்குள்ள தேவையில்லாமல் தலையிடுறதும் தான். இருந்தாலும் தேவையில்லாமல் தலையிட்டாலுமே புள்ளி உரத்தை கொடுக்கறதும், அறிக்கைகளை கொடுக்கறதும், பேட்டி கொடுக்கறதும் என்று சொல்லி ஏதோ அடிக்கடி அவற்றை பேர் ஊடகங்களில் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. எனவே ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுற ஆட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஆட்களோட பேர்களெல்லாம் அடிபடுதே தவிர சஜித் பிரேமதாசன்ற பேர் ஆடிக்கொருக்கா ஆவணிக்கொருக்கா அங்கனே வெறும் வராம விடும் அப்படித்தான் போய்கொண்டிருக்குது. இரண்டாவது செயல்பாடு அந்த லட்சணத்தில் இருக்குது. அதனால 29.4% மக்கள் தான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ எதிர்க்கட்சியாக்களுக்கு இது ஒரு கெட்ட செய்தி தானே. இந்த புள்ளி விவரம், இந்த கணக்கெடுப்பில் இன்னும் ஒரு விதமான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், இலங்கையில் எந்த பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு அதிக அளவு செல்வாக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மலையக பகுதியில் தான். மலையக மக்களில் 94.4% மக்கள் ஜனாதிபதியினுடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ இந்த டித்வா புயல் வந்த டைமில் அதை அரசாங்கம் கையாண்ட விதம், மக்களுக்கு நிறைய நிவாரணங்கள் எல்லாம் கொடுத்து, பிறகு அந்த வந்த நிதியெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டு இப்படி நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டது தானே, அது காரணமாக இருக்கலாம். அதோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அங்கே போகக்குள்ள மக்கள் எல்லாம் அவரை பயங்கரமாக வரவேற்று அவரை கொண்டாடினது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இப்படியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது. இது எதிர்க்கட்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு கசப்பான செய்தி தான். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இந்த கருத்தோவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கடைசியாக சொன்ன ஒரு செய்தி உண்டு, இந்த வாக்கெடுப்பு கருத்து கணிப்பு பற்றி, அது சம்பந்தப்பட்ட கருத்தோவியம் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசாவும் நாமல் ராஜபக்சவும் நிற்கினம், 2 பேரும் சேர்ந்து ஒரே குரலில் சொல்லினம், ஐயோ இனி எங்கே 2 பேர் பாடும் என்று சொல்லினோம். ஏன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு செல்வாக்கு அதிகரிக்குது தானே. அப்போ இவே என்ன 2 பேர்ட்ட பாடம் தான் பெரிய பாடுன்னு, அதனால தான் 2 பேரும் சேர்ந்து ஒரே குரலில் சொல்லினோம், இனி எங்கள் 2 பேர்ட்ட பாடும் என்று சொல்லி கவலைப்படினோம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.